பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கடந்த 6 மாதமும் நடத்தின கர்த்தர் இந்த ஜூலை மாதத்திலையும் உங்களை கரம் பிடித்து கர்த்தர் நடத்துவார். எவ்வளவு நல்லவர் பாருங்க. 6 மாதமும் ஒவ்வொரு நாளும் உங்களை போஷித்து, உங்களை நடத்தி, உங்களை பாதுகாத்து, எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் உங்களை விலக்கி காத்து, வியாதி வந்த போதெல்லாம் உங்களை சுகமாக்கி இம்மட்டுமாய் நடத்தின கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் ஆண்டவருடைய அற்புதமான கரத்தை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்ட சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த மாதத்தில் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க போகின்றீர்கள். ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதமும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நடத்தினரே, உமக்கு கோடி நன்றி என்று சொல்லலாமா? எனக்கு நல்ல ஒரு ஜாப் கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். என்னுடைய பிஸ்னஸ்க்காக நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் கொடுத்த ஊழியத்துக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கணவருக்கு, மனைவிக்கு, தாய் தகப்பனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த படிப்புக்கு நன்றி என்று சொல்லுங்க. நீங்கள் நன்றி செலுத்த செலுத்த நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் மாதம். இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உங்கள் பலவீனங்களை கர்த்தர் பலனாய் மாற்றப் போகிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. கடந்த 6 மாதமும் நடக்காத நன்மைகள் இந்த ஜூலை மாதத்திலே உங்கள் வாழ்விலே அந்த நன்மைகள் கடந்து வரப்போகிறது. உங்களுடைய சோர்வுகள், உங்களுடைய பற்றாக்குறைகள், உங்களுடைய பயங்கள், உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் விலகி ஓட போகிறது. நீங்க சொல்ல போறீங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல போறீங்க. நீங்க அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு முன்பாகவே விசுவாசித்து நாம் இப்பொழுது துதித்து ஆராதிக்க போகிறோம். துதித்து இந்த ஜூலை மாதத்திலே நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த ஜூலை மாதத்துக்காக நன்றி, ஒவ்வொரு நாளுக்காக நன்றி, இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா வாரங்களுக்காக நன்றி என்று சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோங்க, நன்றி செலுத்துவோங்க. ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். தடைகள் விலகிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் மெழுகு போல் உருகிறத பார்க்க போறீங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் விலகி ஓடுகிறத நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தருடைய நன்மையான கரம் உங்க மேல கடந்து வரப்போகிறது. Glory to Jesus name. Hallelujah. Hallelujah. Touch Holy Spirit. Oh gulbila shadara bakabala. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, கடந்த ஜூலை மாதம், ஆண்டவரே கடந்த 6 மாதமும் எங்களை நடத்தினதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி. எங்க தேவைகளா நீங்க சந்திச்சீங்களே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. ரேபாஷா தரபலா Rekalo shagalabala. Hallelujah. Jesus, touch the Holy Spirit. Hi shabari bela bala bala. அவனுடைய பிரசன்னத்தோடு இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள். Holy Spirit, touch Jesus name. Hallelujah. Hallelujah. Rebasha kabala bala bala. ஆவியானவர் சொல்றார், தீர்க்க தரிசனமாய் உங்கள் மனவேதனைகள் விலகும், உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். Glory to Jesus. Hallelujah. Holy Spirit. Arabashakaladurabala. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். ஆமாங்க, கலங்காதீங்க. இந்த மாதத்துல நீங்கள் ஒன்று செய்ய போகின்றீர்கள்.
மகிழ்ச்சியை விதைக்க போகின்றீர்கள். மகிழ்ச்சியை விதைக்கும் போது மகிழ்ச்சியை நீங்கள் அறுவடை செய்ய போகின்றீர்கள். இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை மாதங்களாக நீங்கள் துக்கத்தையும் மனவேதனைகளையும் போராட்டங்களையும் வியாதியை குறித்த காரியங்களே நீங்கள் பேசினீர்கள், விதைத்தீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்தை தீர்க்க தரிசனமா சொல்றார், மகனே மகளே, நீ மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசு, என்னுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசு. அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா, glory to Jesus, glory to Jesus. உங்க மனவேதனைகள் இப்பொழுது மாறுகிறது. glory to the Lord, ஹல்லேலூயா. ஆண்டவர் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் மகனே, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் மகளே, நீ பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். கடந்த மாதத்துல வியாதினால ரொம்ப உங்க சரீரத்தில் வேதனைப்பட்டீங்களா? இப்பொழுது ஆண்டவருடைய சுகமளிக்கக்கூடிய வல்லமை இப்போ உங்க மேல உங்க சரீரத்தில் வருதுங்க. நீங்க சொல்லுங்க, 1 பேதுரு 2:24 படி நான் சுகமா இருக்கிறேன். ஆண்டவரே என்னை சுகமாக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. சுகம் அடைவதற்கு முன்பாகவே நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிங்கள். அப்பொழுது சுகத்தின் வல்லமை இப்போது இறங்குவதாக. நேம் ஆஃப் த ஜீசஸ். எல்லா பலவீனங்கள் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகிறது என்று கட்டளையிடுங்க. பேசுங்கள், பேசுங்கள். பலவீனனும் பலவான் என்று சொல்வானே இயேசுவின் நாமத்தினால. glory to the Jesus name. இப்போது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் மீது தேவ ஆவியானவர் கடந்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே அங்கு ஒரு விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்கிறார். இந்த மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடும். உன்னை நான் உபத்திரவத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த உபத்திரவ குகையிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை எல்லா இக்கட்டுக்கும் உன்னை நீங்களாக்கி நான் விடுவிப்பேன். பாலும் தேனும் ஓடுகிற நல்லமும் விசாலமான தேசம் உங்க வாழ்க்கையில ஒரு விசாலம் உண்டாகும். கலங்காதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே இந்த ஜூலை மாதத்துக்கு ஸ்தோத்திரம், இந்த ஜூலை மாதத்துக்காக நன்றி. ஆண்டவரே இந்த மாதத்துல எங்க கண்ணீர் துடைக்கப்பட போவதற்காக நன்றி. அநேகர் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கீங்களா? உங்க குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். கலங்காதீங்க. உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். கலங்காதீங்க. ஒரு ரூபாய்லா ஓ தேவனுடைய பிரசனத்தை நான் இப்போது உணர்கிறேன். கர்த்தருடைய பிரசனம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலையும் கடந்து வந்து கொண்டிருக்குது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு பெரிய மனமாற்றம் உண்டாகிறது. உங்க வாழ்க்கை மறுரூபமாக கூடிய ஒரு நேரத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்காய் குறித்த ஒரு காலம் வந்தது, குறித்த வேலை வந்ததுங்க. ஆனா அன்னைக்கு காணா ஒரு கல்யாண வீட்டில் ஓ மரியாள் சொன்ன போது ஓ ஆண்டவர் சொன்னார், என்னோட வேலை இன்னும் வரவில்லைன்னு. ஆனால் கொஞ்ச நாள்ல, கொஞ்ச நேரத்திலேயே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த ஆண்டவருடைய நேரம், ஆண்டவருடைய வேலை குறித்த நேரம் இப்பொழுது இந்த மாதத்தில் கடந்து வருகிறது. உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு அற்புதங்களை, ஒரு அற்புதமான வாழ்வை, ஒரு விசுவாச வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். உங்களுக்காக தேவன் ஒரு திறந்த வாசல் இருக்கிறார். நீங்கள் அந்த திறந்த வாசலுக்குள்ளாக இந்த மாதத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க போகின்றீங்க. ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஆண்டவர் அநேகரை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், உன்னை நான் தப்புவிப்பேன் மகனே, நீ கலங்காத. glory to Jesus name. Hallelujah, Jesus. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, glory to Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெபா ஷாதே ரிபேலா பலா ரிஷா கலா பலா பலா. Glory to Jesus. Jesus. Hallelujah. Hallelujah.
ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நீ முந்தினவை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். நீங்க இந்த மாதத்துல மகிழ்ச்சியான காரியங்களை நீங்கள் விதைக்க போகின்றீர்கள். உங்க வாழ்க்கையில நடப்பெற்ற தோல்வியும் துக்கமும் உபத்திரவமும் கண்ணீரும் மரணங்களே நினைச்சீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் வந்தது. ஆனா இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ மகிழ்ச்சியை விதை. பாருங்க, இந்த ஜூலை மாதத்துக்குள்ள ஆண்டு நம்ம கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம வாசித்து அப்படியே நம்ம துதிச்சுக்கிட்டே தீர்க்க தரிசன வார்த்தைகளை பரிசுத்த ஆவியான உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். நீங்க ஆமேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக கடந்து வந்து கொண்டே இருக்கும். பிரேஸ் காட், ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், நீ வர வர விருத்தி அடைவாய். ஈசாக்கு எப்படி வர வர விருத்தி அடைந்தான்? அது 12வது வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தான். இந்த நாளில கூட நீங்க உங்களுடைய விதை கர்த்தருடைய வசனம் முதலாவது விதையாக இருக்குது என்று லூக்கா சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிற ஓமையை குறித்து ஆண்டவர் பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எதெல்லாம் விதை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இந்த ஜூலை மாதத்துல எதை விதைக்கணும், எதை விதைக்க கூடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது இந்த ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் உங்களுடைய பிசினஸையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். காரணம், நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பாருங்க, முதலாவது எது விதை? வேத வசனம் விதை. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, விதை தேவனுடைய வசனம். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒரு விதையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எதை விதைக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் விதைக்க வேண்டும். ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்தில அவன் விதை விதைத்தான். பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், விதைப்பும் அறுப்பும் மாறுவது இல்லை, அது முடிந்து பூமி உள்ள நாள் அளவும் விதைப்பும் அறுப்பும். பாருங்க, விதைப்பும் அறுப்பும் என்ன செய்வது இல்லையா, ஒளிந்து போவது இல்லை. அப்போ விதை கர்த்தருடைய வசனம். அப்போ கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து நாம் பேச பேச நாம் விதைக்கிறோம். இந்த மாதத்துல நீங்க ஆதியாகமம் 26:12-13 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் வர வர விருத்தி அடைவேன். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளையாக என்று வாக்கு தத்தங்கள் 6000 வாக்கு தத்தங்கள் இருக்குது. அப்போ தேவ வார்த்தையை நீங்க பேச பேச அது ஒரு விதை. நன்றாய் புரிந்துங்க. அப்போ இந்த விதையுடைய ஓமையில ஆண்டவர் 30, 60, 100 சொன்னார். இங்கே ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர்
நமக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனுங்க. இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாய், மகனே மகளே, என் வார்த்தையை படி, என் வார்த்தையை தியானி, என் வார்த்தையை அறிக்கையிடு. அது ஒரு விதையாக இருக்குது. அந்த விதை வெறுமையாய் திரும்பாதுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அந்த விதை என்ன செய்யாதான், 56வது அதிகாரத்துல அது வெறுமையாய் என்ன செய்யாதான், திரும்புவது இல்லை. அது தன்னுடைய பலனை எப்படி மழை பெய்ந்து தன்னோட விதையை முளைப்பிக்க வைக்கிறது போல அவருடைய வசனமும் அது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 10வது வசனம். உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி திரும்பாமல் பூமியை நனைத்து விளையும்படி செய்து. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றாகிலும் வெறுமையாய் திரும்புவதில்லை. முதல் காரியம், கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய எண்ணங்கள் ஒரு விதையாக இருக்கிறது. மனுஷன் எதை நினைக்கின்றானோ அதையே அவன் என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுக்கிறான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியை அதனால நித்திய ஜீவன் அறுக்கிறான் என்று கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய எண்ணங்கள் குறித்து நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒரு விதையாக இருக்கிறது. பாருங்க, நம்ம தக்காளி விதையை போட்டால் தக்காளி நம்ம பெற்றுக்கொள்வோம். அது போல நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் சிந்திக்க வேதனைகள், கவலைகளை, பாவங்களையும் போராட்டங்களையும் எதிர்மறையான தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நீங்கள் சிந்திக்க உங்களுடைய வாழ்க்கை அதிகமாக சங்கட்டத்துக்குள்ள நெருக்கத்துக்குள்ள போய்கிட்டே இருக்க காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கவனமாய் கவனிங்கள். எல்லா காவலோடும் உங்க இதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ முதலாவது தேவனுடைய வார்த்தை ஒரு விதையாக இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய எண்ணங்கள் ஒரு விதையாக இருக்கிறது. அதனால ஒழுக்கமுள்ள எவையோ, கற்புள்ள எவையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதனால ஒன்றுக்கு நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால தெரியுமா? உங்க எண்ணங்கள் கவலைப்பட்டோன்னு உங்க எண்ணங்கள் மாறிடும். பயமான எண்ணங்கள், கவலையின் எண்ணங்கள், கசப்பின் எண்ணங்கள், மாமிசத்து கிரியின் எண்ணங்கள், வைராக்கியம், கோபம், இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் தூக்கி எறிங்கள். பாருங்க, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய சாந்தம், பொறுமை, தேவ வசனத்தை உங்க இதயத்துக்கு வைங்க, உங்க எண்ணங்கள் மாறிடும். இரண்டாவது, உங்களுடைய எண்ணங்கள் ஒரு விதையாக இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த மாதத்தில் அறிந்து கொண்டு உங்க எண்ணங்களை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். மூன்றாவது, உங்களுடைய வாயின் வார்த்தை ஒரு விதையாக இருக்கிறது. மரணமும் ஜீவனும், நீதிமொழிகள் 18ஆவது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுபவர்கள் அதோட கனியை புசிக்கின்றார்கள். நீங்க எதை பேசுறீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையாக இருக்குது. நீங்க நல்ல நிலத்துல விதைச்சா 100 மடங்கு பிரதிபலன் உண்டாகிறது. அப்போ உங்களுடைய வாயின் வார்த்தை, கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று எபேசியர் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல வாயை குறித்து மிக கவனமாக எழுதப்பட்டிருக்கிறது. உங்க வாயின் வார்த்தை, எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க பேசாதீங்க, பயமான வார்த்தைகளை பேசாதீங்க. உங்க சரீரத்துல வியாதி இருக்கலாம், உங்க குடும்பத்துல பண கஷ்டம் இருக்கலாம், பல சண்டை சச்சரவு இருக்கலாம். என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு நிம்மதியே இல்லை, எங்கேயும் எனக்கு ஒரு பிரச்சனையே தீரல, நான் என்னோட பிஸ்னஸ் ஒண்ணுமே வாய்க்கல அப்படின்னு பேசாதீங்க. என்ன பேசணும்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்படியே நீங்க செய்வீங்க. ஆண்டவரே, என் மனைவி வீட்டோடு கனித்தரும் திராட்சை கொடி போய் இருப்பாள் என்று சொல்லுங்க. என் கணவர் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவனா இருப்பார் என்று சொல்லுங்க. கர்த்தர் எங்கள் குடும்பத்தை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. நாங்கள் பிள்ளைகள் வாழ்வை காண்போம் என்று சொல்லுங்க. பாருங்க, உங்களுடைய சந்ததியும் கூட ஆண்டவர் இருக்கிறார்.
பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளையின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாயின் வார்த்தை ஒரு எண்ணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா காலேபு யோசுவாவும் என்னாகும் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆவது அதிகாரத்தில் பார்க்கும்போது காலேபு யோசுவா மாத்திரமே ஜீவனை பேசினார்கள், மற்ற 10 பேரும் அவிசுவாசத்தை பேசினாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்க என் செவி கேட்க சொன்ன பிரகாரமா நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, ஆகையால் உங்களோட வாயின் வார்த்தையில நீங்க வசனத்தை பேசுங்க, நன்மையை பேசுங்க, வெற்றியை பேசுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றார், நீ வர வர விருத்தி அடைவா. ஈசாக்கு விதை விதைத்து அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் கொடுத்தது போல கர்த்தர் இந்த மாதத்திலையும் வருகிற மாதத்திலையும் உங்களுக்கு பிரதிபலன் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்ற. கலங்காதீங்க. Glory to Jesus. அது போல நாலாவது ஒரு விதையை நம்ம பார்க்க போகிறோம். 4வது விதை கர்த்தருக்காய் கொடுக்கிற விதை. 2 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான், விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமித்தபடியே கொடுக்க கடவன். கீழே பார்த்தீங்கன்னா உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் தேவன் பிரியமா இருக்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கும் ஆகாரத்தையும் அளிக்கிறார். பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதை, ஒரு தசம பாகம் காணிக்கை, தேவ ராஜ்யத்துக்காக நீர்வளம் பொருந்திய இடங்களில் விதை விதைக்கிறவன் பாக்கியவான் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை தொடப்படுகிற இடத்துல நீங்கள் கர்த்தருக்காக நீங்க விதைக்கணும். நீங்க கர்த்தருக்காக உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்க விதைக்கும் போது அது ஒரு விதையாக நினைச்சு கொள்ளுங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். பாருங்க, ஒரு விவசாயி விதைத்து விட்டு அறுவடை எதிர்பார்க்கிறான். அது போல நீங்க கர்த்தருக்கு ஒரு சங்கட்டத்துல கொடுக்கூடாது. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டா, காயின் காணிக்கையை ஏன் ஏற்றுக்கொள்ள தெரியுமா? ஆபேல் தன்னுடைய மகிழ்ச்சியிலிருந்து தனக்கு இருக்கிற அந்த காரியத்திலே பெஸ்டானதை ஆண்டருக்கு கொடுத்தான். நீங்க ஒவ்வொரு மாதம் இதுவரை நீங்க ஆண்டருக்காய் கொடுக்காதவர்களாக இருப்பீங்க என்றால் இந்த மாதத்தில் தீர்மானம் பண்ணுங்க, நான் தேவ ராஜ்யத்துக்காய் கொடுக்கிறேன் ஆண்டவரை, மன மகிழ்ச்சியா விதைக்கிறேன். நான் கொடுக்கிற ஒவ்வொரு பணமும் பொருளும் காரியங்கள் அனைத்துமே ஒரு விதை என்று நான் விசுவாசிக்கிறேன். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான். ஃபைனான்சியல் ஏன் பிரச்சனை வருது? நீங்க கர்த்தருக்காக விதைக்க வேண்டும். அப்பொழுது 100 மடங்கு பிரதிபலனை நீங்கள் காண முடியும். எனக்கு பிரியமானவர்களே, அங்கு விதைகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் விதையாக இருக்கிறது. 2வது, நம்முடைய எண்ணங்கள் ஒரு விதையாக இருக்கிறது. 3வது, நம்முடைய வாயின் வார்த்தை ஒரு விதையாக இருக்குது. 4வது, நம்முடைய காணிக்கை, தசம பாகங்கள் கர்த்தருக்காய் கொடுக்கிறது ஒரு விதையாக இருக்குது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த வருஷத்துல வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். பாருங்க, கர்த்தர் எப்ப ஆசீர்வதிக்காது தெரியுமா? நீங்க கொடுக்கும் போதுதான் மல்டிப்ளை உண்டாகிறது. அல்லேலூயா. அன்பை கொடுங்கள், சந்தோஷத்தை கொடுங்கள், சமாதானத்தை கொடுங்கள், மகிழ்ச்சியை கொடுங்கள், மன்னிப்பை கொடுங்கள். கர்த்தருக்காக உங்களுடைய வருமானத்தில் இருக்கிற 10ல் ஒரு பங்கை கர்த்தருக்கு கொடுங்கள். தேவ ராஜ்யத்துக்காக விதைச்சு பழகுங்க. அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை என்ன செய்ய மாட்டாரா? கூட்ட மாட்டார். அப்போ இங்க வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆசீர்வதிச்சனால ஈசாக்கு எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான் தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு பிரதிபலன் அடைந்தான் தெரியுங்களா? முதலாவது, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அவன் 100% அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். கீழே போட்டிருக்குது, அவன் ஐஸ்வர்யவனாகி. பாருங்க, ஐஸ்வர்யத்தை, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். முதலாவது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். உங்க கடன்கள் அடைக்கப்படும். நீங்க கர்த்தருடைய
ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிற ஜனமாக நீங்கள் விசுவாசிங்கள். இரண்டாவது, அவன் வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்கிறது? விருத்தி அடையக்கூடிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக வேலை செய்கிறது. அது மாத்திரம் இல்லை, மூன்றாவது, அவன் மகா பெரியவன் ஆனான். ஆகையால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தார்களா. அதனால ஈசாக்கை பார்த்து பொறாமப்பட்டாங்க. இன்னைக்கு தேவ ஜனமே, மற்றவங்களை பார்த்து நீங்கள் பொறாமப்பட வேண்டாம். உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீங்கள் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். ஆகையால் நம் ஆபிரகாம் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. நீங்க சபிக்கப்பட்ட சந்ததி இல்லைங்க. ஐயோ, என் குடும்பத்தில் சாபம், என் குடும்பத்தில் செய்வினைகள், என் குடும்பத்தில் பிள்ளைசனியும், நான் என்ன செஞ்சாலும் ஒன்றும் வாய்க்க மாட்டது, நான் சபிக்கப்பட்டவனும் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இல்லை, நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய எல்லா சாபத்தையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டார். ஆகையாதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 2 கரங்களை உயர்த்தி அவர் சீசர்களை ஆசீர்வதித்துக்கிட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. முதலாவது, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அடிக்கடி சொல்லுங்கள். உங்கள் வலது கரத்தை உங்கள் தலைமையை வைத்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னோட பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னோட வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னோட சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னோட பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. நீங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உங்களுடைய வியாதி எல்லாம் நீக்குவார். அப்போ முதலாவது நீங்கள் விதைக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்க துவங்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நீ பயப்படாத, நீ விருத்தி அடைவாய். உன்னுடைய தோல்வியெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் வெற்றியாக மாற்றுவார். க்ளோரி டு ஜீசஸ். நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வாக்குத்தத்த செய்திக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறபடியாலும் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறபடினாலும் ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை நீங்க ஆசீர்வதிச்சீங்க. ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதி. யார் நிமித்தம்? ஆபிரகாமின் நிமித்தம். இன்னைக்கு நமக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். இயேசு கிறிஸ்துடைய விலைக்கிரயத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்க சாபத்தை எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டா, வியாதியெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டா. இனி நீங்க சபிக்கப்பட்ட சந்ததி அல்ல, நீங்க ஒரு ஆபிரகாமின் சந்ததி. நீங்க ஈசாக்க போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆகையால இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் சொல்றா, நீ வர வர விருத்தி அடைவா, உன்னோட பயமெல்லாம் நீங்கும். 2 காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் வாயின் வார்த்தையை கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை உங்கள் இதயத்துக்குள் வைக்க வேண்டும். அதே போல கர்த்தருக்காக மன மகிழ்ச்சியாக, கர்த்தருக்கு மனதின் இதயத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. அதே போல 2வது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு, உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய நிலங்கள், அனைத்தையும் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆகையால் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் இந்த ஜூலை மாதத்திலே பெரிய பெரிய நன்மைகளை ஆண்டவர் காண செய்வார். இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் வர வர விருத்தி அடைவீங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேளுங்கள், தேவனுடைய வார்த்தையை படிங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து நான் நடத்துவேன். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை 100 மடங்கு என்னை நீங்க ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000
மடங்கு என்னை ஆசீர்வதிச்சிருக்க நன்றி. காரணம், நான் இயேசுவின் விலைக்கரைத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்களுடைய சிந்தனையினை மாற்றுங்கள், உங்கள் வாயின் வார்த்தையை மாற்றுங்கள், தேவ வசனத்தை உங்கள் இதயத்துக்குள் வையுங்கள், கர்த்தருக்காக கொடுக்க ஆரம்பியுங்கள். தேவன் பெரிய பெரிய நன்மைகளை கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் செய்ய போகிறார். அநேக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் விலகி ஓடும். நன்றி தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் என்னோடு இணைந்து இந்த ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் பிளஸ் பண்றேன். அவங்களுக்கு இதுக்கு ஏற்ற பிரதிபலனை 1000 மடங்கு கட்டளையிடுங்க. எல்லா வியாதிகளிலிருந்து சுகம் உண்டாகட்டும், பொருளாதார நெருக்கடிகள் நீங்கட்டும், கர்த்தருடைய சமாதானத்தால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. இந்த ஜூலை மாதம் நீங்கள் வர வர விருத்தி அடைவீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.